உங்க அப்பாவை உன் கூட வச்சுக்கிட்டா தான் சங்க இடத்துல கடை நடத்த முடியும், இல்லைன்னா கடையை காலி பண்ணுன்னு சொல்லிட்டாருமா. அவ உடனே என்ன கூப்பிட்டுக்கிட்டாமா. உண்மையிலேயே உங்க மருமகன் ரொம்ப பெரிய ஆளா வருவாருமா. எனக்கு தெரிஞ்சு அவரு மட்டும்தான் நிரந்தர தலைவரா இருக்கணுமா. என் முகம் எப்படி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாதுமா. ஆனாலும் அவர் எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்காரு. கதிர் தம்பி பிள்ளையாச்சே, விதை ஒண்ணு போட்டா சுர ஒண்ணா முளைக்க போகுது. அது சரி, நீங்க பொண்ணை கொடுத்துருக்கீங்கன்னா சும்மாவா? சரிங்கம்மா, தம்பி வந்துச்சுன்னா நான் ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனேன்னு சொல்லுங்கம்மா. நான் வரேம்மா. சரி, போயிட்டு வாங்க. வரேம்மா. வாங்க. பாத்தியா நிம்மி, நம்ம மாப்பிள்ளை எப்படி பேர் எடுத்திருக்காரு பாரு. அவர் எதுக்கு இந்த கடையில கொண்டு போய் உட்கார வச்சிருக்கேன்னு இப்போது உங்களுக்கு புரியுதா? மாப்பிள்ளை பத்தி நான் துல்லியமா எடை போட்டு வச்சிருக்கேன். இப்ப இவர் சொல்லிட்டு போறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மாப்பிள்ளையோட அறிவுக்கு அவர் எங்கேயோ போக வேண்டியவரு. எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவரோட அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட ஒரு ஒழுங்கும் நேர்மையும் இருக்கும். அவரு அந்த சங்கத்துக்கு மட்டும் தலைவரா இல்ல, அவர் இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு. நீ என்ன சொல்ற நிம்மி? நிச்சயமாமா, அவரோட புத்திசாலித்தனத்துக்கு அவர் எங்கேயோ போறாரு. கரெக்ட். நான் இத முதல்ல திவ்யாக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். வாங்க. திவ்யா, எப்படிமா இருக்க? ஒரு சந்தோஷமான விஷயம். சங்கத்துல நம்ம விஸ்வநாதன்ல அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் நம்ம மாப்பிள்ளை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு. என்னங்க இது? சும்மாவே எங்க அம்மா ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுவாங்க. இப்ப அந்த ஆளு வேற நடராஜ பத்தி புகழ்ந்துட்டு போயிட்டான். எங்க அம்மாவை இனி கேட்கவே வேண்டாம். நம்ம நடராஜ கடைக்கு வரவிடாம பண்ணி அவருக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னு நினைச்சா அவர் நேரத்தை பாத்தியா? சும்மாவே நல்ல பேர் தட்டிட்டு போறாரு. எல்லாம் நேரங்க. நமக்கு அமையறத பாத்தியா? எல்லாம் கெட்ட நேரமாவே இருக்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அமையறத நல்ல நேரமா மாத்திக்கிறதுலதான் புத்திசாலித்தனமே இருக்கு. புரியல. நான் சொல்றத நல்லா கேளுங்க. சொல்லு. நிம்மி, என்ன சொல்ற நீ? ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நமக்கு பிரச்சனை வராது, அவங்களுக்கு வந்துட்டா? சில விஷயங்களை செஞ்சு முடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாதுங்க. மனைவியாயிருந்து மானம் காத்தவளே, பொண்டாட்டியாயிருந்து பொறுமை காத்தவளே, இல்லத்தரசியாயிருந்து இனிமை காத்தவளே, அம்மா டி.கே. ஜெகநாயகி அம்மா, எல்லாரையும் காத்து ரட்சிக்கணுமா. தம்பி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா போய் நிறுத்து. இது தப்பு, ரொம்ப தப்பு. முதல்ல உன்னோட ஆயுதத்தை கீழே போடு. அண்ணே, பொருளை எடுத்துட்டு வரலண்ணே. வன்முறைங்கிறத தவிர இந்த உலகத்துல மோசமான ஆயுதம் வேற என்ன இருக்கு? இதவர் அன்பால எதையும் சாதிக்க முடியும். அது சரி வரலங்கிறப்பதான் நான் தட்டு தட்டணும். அப்படியும் கேட்கலையா? பொருள் எடுத்து சொல்லிவிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஆனா எடுத்த உடனே வன்முறையில இறங்க கூடாது. நீ பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம். செத்தும் சாமியா வாழ்ந்துகிட்டு இருக்காளே அண்ணி, அவகிட்ட போய் மன்னிப்பு கேடு. சரிங்கண்ணே.
அண்ணே என்னை மன்னிச்சிடுங்க, நான் வன்முறையை இனிமேல் கையில் எடுக்க மாட்டேன். தம்பி, தனியா இருக்கிற பொண்ணு நீ பொண்டாட்டின்னு சொல்லியிருக்க. பெண்களை தெய்வமா மதிக்கிற பூமி இது. நீ இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணலாமா? ஏய், 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 எந்திரிப்பா, எந்திரி. அழாத. நான் சொல்றது போயிடா. இங்கே உங்க காலடியில என்ன வெட்டி கொண்டு போட்டிருக்கேண்ண. மதி என் பொண்டாட்டின. எங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கு. என் மேல இருக்க கோவத்துல என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நீயும் ஏதோ தப்பு பண்ணிருக்க. ஏதோ தப்புன்னு சொல்லாதீங்க, கொஞ்சமா தப்பு பண்ண மாதிரி ஆயிடும். நான் என் பொண்டாட்டிக்கு மன்னிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். உண்மையை சொன்னா என்ன மாதிரி ஒருத்த உயிரோடயே இருக்க கூடாதுன்னு என்னெல்லாம் என்ன கொப்புரல்ல போட்டணும்னு. அது கூட பத்தாது, நரகத்துல என்னென்ன தண்டனை இருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு இப்பவே கொடுத்துடணும்னு. அந்த அளவுக்கு ஒரு பாவின பாவின பாவின. நானும் மதியம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவ என்ன உள்ளங்கையில வச்சு தாங்கினான. ஆனா நான் அவளுக்கு உண்மையா இல்லைன்னு. ஆனா என் வைஃப் அழகா இருந்தாலும் வசதியோட இல்லை. அதனால வசதியான பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு நினைச்சேன். காசு இருக்கிற பொண்ணுங்களோட சுத்தினேன். அதை கூட அவ பொறுத்துக்கிட்டா. அந்த வசதியான பொண்ணுங்க முன்னாடி என் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தினேன். இத்தனைக்கும் எங்க அம்மா யாருன்னு தெரியுமாண்ண? மனுஷ உருவுல இருக்கிற தெய்வம். அம்மா, ஜெகநாயகி அம்மா. அம்மா, ஜெகநாயகி அம்மா. எங்க அப்பா சுனாமில காணாம போயிட்டாரு. அப்படி போனதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க உப்ப சேர்த்துக்கிட்டதே இல்லைண்ணே. ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு தானே. அப்படிப்பட்ட தெய்வத்து வயிற்றுல இந்த மிருகம் பிறந்திருக்கணும். எங்க அம்மா எவ்வளவு முயற்சி செஞ்சோம் என்னை திருத்த முடியல. அம்மா பொண்டாட்டி 2 பேர்த்தையும் நான் கொடுமைப்படுத்தினேன். கொடுமைனா சாதாரண கொடுமை இல்லைண்ணே. அத என் வாயால சொல்ல முடியலன்னா பாத்தீங்களேன். எல்லா பாவிக்கும் ஒரு முடிவு வரணும்ல. எனக்கும் வந்துருச்சு. மனசு திருந்தி போய் நின்னப்போ பெத்த மனசுக்கு ஒதுக்க முடியல. என்னை ஏத்துக்குச்சு. ஆனா என் மனைவி என்னை துரத்தி அடிச்சுட்டான்னு. நான் தப்பு செஞ்சப்பெல்லாம் என்னை பொத்தி பாதுகாத்த என் குடும்பம் திரும்பி வந்தப்போ யூசந்திரோக்கு அப்ப கசக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுருச்சுண்ணே. இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி சூசைட் பண்ணிக்கலான்னு நான் கூவத்துக்கு போனேன். இந்த பாவியோட பாடி விழுந்தா கூவத்துக்கே பாவம் வந்துருன்னு திரும்பி வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு வாழ பிடிக்கல. தண்டவாளத்துல தலைய வச்சு படுக்கலான்னு போனா பாலா போன கரண்ட் கட் ஆகி ட்ரெயின் நின்றுச்சுண்ணே. இருந்தாலும் சாவர முடிவு மட்டும் நான் கைவிடல. சாகரத்துக்கு முன்னால என் குழந்தைய ஒரு தடவை பாத்துடலாமான்னு நான் வீட்டுக்கு போனேன். அப்ப என் பொண்டாட்டி தனியா இருக்கான்னு தெரிஞ்சு 2 பேரும் இங்க தகராறு பண்ணாங்க. என் பொண்டாட்டி பிள்ளைக்கு யாராலும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுதான் ராத்திரி ஃபுல்லா காவல் இருந்தேன். நான் கெட்டவனா இருந்தப்ப கொண்டாடின இந்த சமுதாயம் திருதனோட ரத்த வர அளவுக்கு அடிக்குதுன்னு. ஏன்னா பெத்த தாயை மதிக்காம இருந்தது தப்பு. கட்ட பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறது தப்பு. பெத்த புள்ளைய காப்பாத்தாதது தப்பு. நான் திருந்தினதுல என்னென்ன தப்பு. என்னென்ன நான் என் வாழ்க்கை சீரழிச்சதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க இப்படி விசில் அடிக்கிறீங்களேண்ணா. தம்பி, அது நான் தான் தம்பி, அது நான் தான். ஆனா
உன் கதையை கேட்ட உடனே என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. உன்னை பாக்குறப்போ சின்ன வயசுல என்ன பாக்குற மாதிரியே இருக்குப்பா. நான் அப்படித்தான் சின்ன வயசுல தறி கட்டு ஒண்ணு தண்ணி லாரி மாதிரி கண்ணா பின்னா நடத்திட்டு இருந்தேன். நாய் சேகர், நட்டுவக்களி தன்ராஜ், பஃபலோ பிறந்தாம புல்லட் சேகர்னு கொடி கட்டி பிறந்த ரவுடிங்க சாம்ராஜ்யத்துல டைனோசர் குமாரா நான் வளர்ந்தேன். இந்த டைனோசர் குமாருக்குள்ள குட்டியா ஒரு காதல் வந்துச்சு. இந்த ஜெகநாயகிய என் நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இந்த டைனோசர் குமார் கடைசி வரைக்கும் மனுஷனாவே மாறல. இப்படித்தான் நான் திருந்தன்னு நினைக்கிறப்பதான் அந்த மாதரசி மங்கையர் குல திலகம் சூசைட் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு அவளுக்கு புத்தி செலுத்திருந்ததுக்கு வேற ஆள் இல்ல, நான் அனாதை ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த சமுதாய பணியில என்ன நானே ஐக்கியப்படுத்திக்கிட்டேன். ஆனா உன்னை நான் அப்படி விட மாட்டேன். உன்னையும் பொண்டாட்டியும் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். இது இந்த ஜெகநாயகி மேல சத்தியம். அதே மாதிரி இனிமே திருந்தி வாழ்வேன்னு உன் அண்ணி மேல சத்தியம் பண்ணு. சத்தியமா நான் திருந்தி வாழ்றேன். நீ ஆமா, இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்க? வாதியார் தெரியலண்ணா. நம்ம தெரு அங்க எனக்கு ஒரு வீடு இருக்கு. இது பாரு, இனிமே நீ உங்க அம்மாவும் அந்த வீட்டுல தான் தங்குறீங்க. அண்ணா என்னப்பா? ரொம்ப நன்றிண்ணா. இருக்கட்டும். உன் பேர் என்ன? சோமு. சோமு சுந்தரம். சோமுவா? எங்க அக்கா பையன் பேரு சோமு தான். இது பாரு, இனிமே உங்க அம்மா எனக்கு அக்கா மாதிரி. உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, புரியுதா? ரொம்ப நன்றி அண்ணா. அண்ணன் கூப்பிடாத, வாய் நிறைய மாமான்னு கூப்பிடு. சரி மாமா. மாமா, என் மதிக்கிட்ட 2 பேரும் தகராறு பண்றாங்க. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். நீ கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். இப்பவே அவங்களை உள்ள தூக்கி வைக்கிறேன் பாரு. எப்பா நீங்க எல்லாம் கிளம்புங்க. நீ உடனே போய் நம்ம வீட்டுல தங்குற, மதி மனச மாத்துற. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி, முதல்ல அத்தை கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி போ. போ. ஜெகநாயகி, உன் நாத்தனார் வாங்கின ஆசீர்வாதம் பண்ணுமா தாயே. வாங்கம்மா. என்ன தம்பி, வீட்டுக்கு வராம இங்கேயே நிக்கிறீங்க? இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வரலனா எப்படி? ஏன் என் மேல ஏதாவது கோவம்? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் என்ன, வீட்டுக்கு வாங்க போலாம். இல்லம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அங்க வந்தா எல்லாரும் இருப்பாங்க. சொல்லணும்னு நினைக்கிறத சொல்ல முடியாது, அதான். என்ன தம்பி, ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, என்னையும் நிம்மியும் அத்தை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னப்ப நீங்க தான் சப்போர்ட்டா இருந்தீங்க. இன்னைக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஆனா உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்கும்போது அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதே சமயம் தட்டி கேட்கவும் முடியல. என்ன தம்பி, என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதே சமயம் சொல்லாமலும் இருக்க முடியல. தம்பி, நீங்க தயங்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அது வந்து திவ்யா நம்ம நினைச்ச மாதிரி இல்லம்மா. திவ்யா நல்ல பொண்ணுதான். ஆனா அவ ஏன் இப்படி மாறிட்டான்னு தான் தெரியல. அவளே சும்மா இருந்தாலும் அத்தை விட மாட்டாங்க போல இருக்கு. அவளை தூண்டி விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அத்தையை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பொண்ணுங்களும் அவங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு இல்ல. அதுக்காக அவங்க போடுற திட்டம் தான் கேவலமா இருக்கு. எனக்கு பணம் கொடுத்து பிசினஸ் ஆரம்பிக்க சொன்னதும் அதுக்குதான். அவங்க பணத்துல பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது. அவங்க என்னைக்குமே எங்களை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னமோ தெரியல, எங்களை சேர்த்துக்கிட்டாங்க.
இப்ப பணம் வேணாம்னு சொன்னா தேவையில்லாம பிரச்சனை வரும், மறுபடியும் நாங்க பிரியற மாதிரி ஆயிடும். அதான் எனக்காக இல்லைனாலும் நிம்மிக்காக எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு ஒத்துக்கிட்டேன். எங்களை அவங்க அப்படி நடத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நாங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. ஆனா நடராஜே அப்படி நினைக்கணும். எதுக்காக உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க? அவங்க நடராஜ கடைக்கு வா வான்னு சொல்றது எதுக்கு நினைக்கிறீங்க? முதல் விஷயம், நடராஜ ஷாம் கம்பெனிக்கு போக விடக்கூடாது. அப்புறம் நடராஜ கடைக்கு வர வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. இத அவங்களே சொல்லி நான் என் காதால கேட்டிருக்கேன். இதெல்லாம் கூட பரவாயில்லம்மா, உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுக்கணும் தானே திவ்யா அவங்க அம்மாட்டுக்கு வந்தா. அப்புறம் எதுக்கு திடீர்னு அவசரமா இங்க ஓடி வந்தா? எக்காரணத்தை கொண்டோ மதியக்கா உங்க வீட்டுக்கு திரும்ப வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நடராஜ் மதியக்காவை பார்த்துட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க பாவம்னு திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. அதை கேட்டதுல இருந்து திவ்யாவால வீட்டுல இருக்க முடியல. இங்க வரும்னு ஒரே அடி குதிச்சா. நடராஜ் கூப்பிட்டுங்கன்னு நினைக்கிறது பரவாயில்லம்மா, ஆனா மதியக்கா வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லையாம்மா? இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு பயங்கரமா கோவம் வருதுமா. என்னால எதுவும் பண்ண முடியல. நிம்மிக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, நான் சொன்னதை வச்சு திவ்யாவை நீங்க வெறுத்துறாதீங்க. அவன் நல்ல பொண்ணுதான். ஆனா அத்தை பேச்சு கேட்டுக்கிட்டு தான். இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா தம்பி? நல்லா தெரியும். ஆனா தெரியாத மாதிரி கண்டுக்காம அமைதியா இருக்க. நீங்க எப்படி நிம்மிக்காக பொறுத்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நான் இந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கேன். திவ்யா இந்த வீட்டுக்கு வரும்போது யாருக்குமே கிடைக்காத மருமகளா தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா. ஆனா சம்பந்தியமா தான் அவ மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இப்படி ஆக்கிட்டாங்க. எப்படியாவது நட்ராஜ் இங்கிருந்து கூட்டிட்டு போகணும், மதி இங்க வரவே கூடாதுன்னு அவங்க நினைக்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு என்ன பண்றது பாப்போம். உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா நீங்க ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்றீங்க. உங்க நல்ல மனசுக்கு சீக்கிரமே திவ்யாவும் அத்தையும் மனசு மாறுவாங்க. நிச்சயம் நல்லது நடக்குமா. எது நடக்கணுமோ நடக்கட்டும், எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துப்பா. இதான் விஷயமா? ஆமாமா. சரி தம்பி, நீங்க கிளம்புங்க. அம்மா, இன்னொரு விஷயம். சொல்லுங்க தம்பி. இப்ப நான் உங்ககிட்ட பேசின விஷயம் நிமி கூட தெரியாது. நான் சொன்ன யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். என்ன தம்பி நீங்க? நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல போறேன்? இல்ல, நீங்க வேணும்னு நினைச்சு சொல்ல மாட்டீங்க. யதார்த்தமா சொல்லிட்டீங்கன்னா. அது எப்படி தம்பி? இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு மனசுல வச்சு நீங்க பேசுறீங்க. அதை எப்படி நான் வெளியில சொல்ல முடியும்? என் தலையே போனாலும் நான் வெளியில சொல்ல மாட்டேன். சரியா? அப்ப சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா.